நோக்கத்தோடு தான் ஜெபம் பண்ணணும். வீண் வார்த்தைகள் இங்கே வராது. நோக்கம் இருந்துச்சுன்னா வீண் வார்த்தை வராது. ஆகையினாலே நம்முடைய ஜெபம் நம்முடைய தேவைகளை சந்திக்கப்படும்படியாக நாம் சோத்தத்தோடு ஏறெடுக்க முடியாத ஒரு ஜெபமாக அமையலாம். அந்த நோக்கத்தோடு இருக்கலாம். நம்முடைய ஜெபம் தேசத்தை நிறைவேற்கான நோக்கத்தோடு பண்ணும்படியாக நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஜெபம் நம்முடைய காரியத்தை தேவனிடத்து நம்ம வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒரு நோக்கத்தோடு ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஜெபம் பிறர் மன்னிக்கத்தக்கதாய் மன்றாட ஜெபமாக நோக்கத்தோடு ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஜெபம் நம்முடைய சிக்கலிருந்து விடுவிக்க முடியாமல் ரசிக்கப்பட முடியாமல் பிறர் ரசிக்கப்பட முடியாமல் ஒரு நோக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஜெபம் வழிநடத்தலுக்காக நடத்தலுக்காக உள்ள ஜெப நோக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்முடைய ஜெபம் விசேஷமாய் தேவனுடைய நினைவில் அறிந்திருக்கிற நோக்கத்தோட ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய ஜெபமானது வீண் வார்த்தைகளை அளப்பாமல் இருக்கும்படியாக ஒரு நோக்கத்தோட இந்த 7 ஒரு நோக்கத்தோட நம்ம காணப்பட்டுமானால் நிச்சயமாக ஞானியின் ஜெபமாக. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஞானி போல ஜெபம் பண்ணுவோமாக. அதுக்காக உதவி செய்வராக. எல்லாரும் ஜெபத்தை ஒரு நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோமாக. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமாக. விசேஷமாய் வீண் வார்த்தை அளப்பாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஞானி ஜெபம் தொடர்ந்து காணப்படுவோமாக. அப்படி இருந்து தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம அப்படியே தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா.